ஹலோ கைஸ், இந்த ஒரு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரோ ரூம் டூர் வீடியோ போடுங்க, ரூம் டூர் பார்க்கணும் ப்ரோ அப்படின்ட்டு எக்கச்சக்கமான கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால் இந்த ஒரு வீடியோவில் ரூம் டூர் வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீட்டு முன்னாடி இந்த மாதிரி தான் வந்துட்டு சீட்டோடு வந்து போட்டுட்ருப்போம், தகர சீட்டோடு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு கம்பி இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து 2 ஸ்பீக்கர் மாட்டி வச்சுருப்பேன். ஒரு ஸ்பீக்கரோட லைன் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அங்கே போயிடும். அப்புறம் இன்னொரு ஸ்பீக்கரோட லைன் வந்து இந்த தகரத்தில் மாட்டி வச்சுருப்பேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கிரவுண்டு, அதாவது ஒரு லைன் கிரவுண்டில் எடுப்போமா, அதுக்காண்டி அப்படி கிரவுண்டுக்கு மாட்டி விட்டுருப்பேன். இன்னொரு லைன் வந்து அங்கே ரேடியோக்கு போயிடும். ஸோ அதில் ஒரு சுவிட்ச் போர்டு மாட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து எனக்கு நீ தனியாக வந்து மாட்டி தந்துருந்தாங்க. ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே தான் எல்லா ரேடியோவும் வச்சிருந்தேன். அதுக்கு பிறகு வீட்டுக்குள்ளே ரொம்ப சவுண்டு கேட்குறனால வெளியே ஒரு சுவிட்ச் போர்டை மாட்டி தந்து, டே நீ இதில் இருந்தே விளையாடு அப்படின்ட்டு சுவிட்ச் போர்டு டேபிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா செட் பண்ணி தந்திருந்தாங்க. ஸோ இதில் தான் இருந்து நம்ம ப்ராஜெக்ட் எல்லாமே செஞ்சு வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த டேபிளில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சப்வூஃபருக்கான செட்டப்பு. ஸோ அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப்வூஃபர் ப்ளே எல்லாமே பார்த்தீங்கன்னா லைன் கண்டுபிடிச்சி எல்லாம் பண்ணியிருந்தோம். அது வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்துட்டு எல்லாம் செக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க கைஸ், அதாவது எப்படி நல்லா ஓடுதா அப்படின்னு செக் பண்ணுவோம்ல, அதனால எல்லாமே செக் பண்ணிட்டு இருக்கேன். இனி அடுத்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் போர்டு லைனை பற்றி பார்க்கலாம். சுவிட்ச் போர்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து டேரெக்டாக அங்கே ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு போயிட்டு இருக்கு. அது வீடியோ அப்கமிங்கில் போடுறேன். ஸோ அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் மூலமாக போய் சுவிட்ச் போர்டு பார்த்தீங்கன்னா 2 சுவிட்ச் போர்டு மாற்ற மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து 2 பிளக் மாட்டியிருப்போம். ஒன்று பார்த்தீங்கன்னா 12 வால்ட்டு 1 ஆம்பியர் சார்ஜர் போகுது. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரேடியோ கம்ப்யூட்டர் எஸ்எம்பிஎஸ் பாக்ஸ் பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா போகுது. ஸோ இது வந்து 15 ஆம்பியர் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா பாடிட்டு இருக்கும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம சுவிட்ச் போர்டு செட்டப்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிலே வச்சிருப்போம், அதாவது ஷார்ட் சர்க்யூட் ரிலே பாக்ஸ் வந்து வச்சிருப்போம். இதோட வீடியோலாம் நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இதில் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு நான் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து சுவிட்ச் ஒன்று கொடுத்துருப்போம் கீழே, அதாவது மெயின் லைன் சுவிட்ச். இது பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிட்டு அப்படின்னா நமக்கு வந்து ரெட் கலர் லைட்டு ஆன் ஆகிட்டுனா இதில் க்ரீன் கலர் லைட் எரிஞ்சு சோப்பு கலர் லைட் எரியும். அதுக்கப்புறம் பட்டன் அமைக்கி விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரிலே ஆன் ஆகி க்ரீன் கலர் லைட் எரிய ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து லைட்டையும் பார்த்தீங்கன்னா போட்டோம்னா லைட் எரியும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆகும். சப்போஸ் மேலே இருக்க லைட்டில் ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆகிட்டு அப்படின்னா உடனே பார்த்தீங்கன்னா ட்ரிப் ஆயிரும். நம்மளும் பார்த்தீங்கன்னா என்ன ஷார்ட் சர்க்யூட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரிலே ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் ஆகும். இனி வந்துட்டு நம்ம ரேடியோ பின்னாடி என்னதெல்லாம் வச்சிருக்கோம்னு பார்க்கலாம். ஸோ ரேடியோ பின்னாடி லைனில் இந்த மாதிரி தான் கிடக்கும். எப்படி நம்ம நீட்டாக வச்சாலுமே கொச்சன்னு இந்த மாதிரி ஆகிரும். எப்படியாது நம்ம எத்தனை வாட்டியோ நான் பார்த்தீங்கன்னா நீட் பண்ணி பார்த்தேன், ஆனால் நீட்டாக ஆகாது. நம்ம அங்கேயும் ஏதாவது ப்ராஜெக்ட் செய்யும்போது இந்த மாதிரி ஒயர் எடுக்கும் போது இந்த மாதிரி தான் கிடக்கும். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா லைட் வந்து செட் பண்ணியிருப்போம், நீல கலர் லைட்டும் ரெட் கலர் லைட்டும். ஸோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு, க்ளோ எஃபெக்டாக அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் எஸ்எம்பிஎஸ் பாக்ஸ் ஒன்று வந்து பவர் சப்ளைக்காண்டி யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறக்காண்டி இப்போ ரீசெண்டாக நம்ம சரி பண்ண கம்ப்யூட்டர் எஸ்எம்பிஎஸ் பாக்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஆவலோட கேட்டுட்டு இருந்த நம்மளோட பொருளை தான் பார்த்தீங்கன்னா காணிக்க போகிறோம். நிறைய பொருள்லாம் வச்சுருக்கோம், இப்போ தான் ரீசெண்டாக நிறைய கிடச்சிச்சு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா காணிக்கிறோம். ஸோ பாருங்கள், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எவ்வளோ நீட்டாக வீடியோ எடுக்க முடியுதோ அந்த அளவுக்கு நான் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து உங்களுக்கு காணிக்கிறேன். நிறைய பொருள்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கோம், 1 by 1 பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா பேட்டரி. இதில் வந்து மொபைல் பேட்டரி, அப்புறம் பவர் பேங்க் பேட்டரி, லைட்டில் உள்ள பேட்டரி, இந்த மாதிரி எல்லா பேட்டரியுமே பார்த்தீங்கன்னா வச்சுருப்போம். ஸோ இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிஎஸ் பாக்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சுருக்கோம். போர்டு அப்படியே நீட் கண்டிஷனில் இருக்கும். ஒரு ஃபேனை கூட கலத்தாமல் அப்படியே இருக்குது, எல்லாமே அப்படியே இருக்குது. இதில் ஒரு டிரான்சிஸ்டர் மட்டும் ஷார்ட்டு, இந்த இதில் ஒரு டிரான்சிஸ்டர் வரும். ஸோ இது மட்டும் ஷார்ட்டு, இல்லைனா கூட இது நல்லா ஒர்க் ஆகக்கூடிய கண்டிஷன் தான். சரி, ஓகே. டிரான்சிஸ்டர் எப்போ கிடைக்கும் அதை மாட்டி நம்ம ஒர்க் பண்ண வைக்கிறோம். நல்லா பெரிய டிரான்ஸ்ஃபார்மராக இருக்குது, எடியெல்லாம் இப்படியே ஒர்க் பண்ண வைக்கணும் கைஸ். இப்போலாம் அதுதான் இருந்து எல்லாமே சரி. அடுத்து வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதெல்லாம் ஆண்டனா, அப்புறம் காந்தம் வந்து இருக்கும், மோட்ரு இருக்கும், இப்படி சின்ன சின்ன ரேடியோக்குள்ள பொருள், அப்புறம் சார்ஜரு, இந்த மாதிரி ஏதாவது போட்டு வச்சுருப்போம். இதெல்லாம் நார்மலான பொருளாக இதுக்குள்ள வந்து சும்மா வச்சுருப்போம் இப்போதைக்கு டெம்பரரியாக. ஏதாவது தேவைப்பட்டுனா எடுத்து மாட்டிக்கிறது மாதிரி. அதுக்கப்புறம் இதிலலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரேடியோக்குள்ள கீட் சிங்கு, அப்புறம் இந்த மாதிரி கீட் சிங்கு, ஸ்பீக்கரு, இதில் ஒரு பேட்ரி, ஒரு 12 வால்ட்டு கன்வெர்ட் பண்ண பேட்ரி கூட கிடக்கும். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொருள்லாம் கிடக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பொருள்லாம் வச்சுருப்போம். மோட்ரு, வால்யூம் கண்ட்ரோலு, 2-3 பொருளாக தான் இதில் தான் பார்த்தீங்கன்னா கிடக்கும். ஒரு முக்கியமான பொருள்லாம் சும்மா அங்கங்கே வச்சுருப்பேன். குட்டி ஃபேனை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, சின்னதாட்டு. இந்த ஃபேனும் இதில் தான் கிடக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயர், குட்டி குட்டி ஒயர் எல்லாமே இதில் தான் இருக்கும். நம்ம சார்ஜிங் அடிக்கும்போது இதில் தான் வந்து ஒயர்லாம் எடுத்துகிட்டு கிடப்போம். எல்லா ஒயரும் இதில் தான் போட்டு வச்சுருப்போம் பாருங்கள்.
ஸோ எல்லா ஒயருமே இதில் தான் போட்டு வச்சுருப்போம். இது வந்து நான் முன்னாடியே செஞ்ச ஒரு பேட்ரி, 12 வால்ட் பேட்ரி. இதெல்லாம் இதில் பவர் இருக்கானே இது கூட தெரியல, ஏன்னா சார்ஜ் நிற்கலன்ட்டு சொல்லிட்டு அப்படியே தூக்கி சைடில் வச்சதுதான். இப்போ தான் எடுத்து வீடியோக்காண்டி எடுத்து எல்லாம் ஒதுக்கி வச்சுருந்தேன். ஸோ பாருங்கள் பேட்ரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்குலாம் டூல்ஸ் பாக்ஸ், டெஸ்டர் இருக்கும், ஸ்க்ரூ டிரைவரு, மல்டிமீட்டரு, அப்புறம் நம்ம ரீசெண்டாக வாங்கின இந்த ஸ்பேனரு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு ஈஸியாக வந்து நம்ம செல் ஏதாவது கலத்தணும் அப்படின்னா டக்குன்னு போட்டு அப்படியே ஒரு போட்டுட்டு செல்லில் கலத்திட வேண்டியதான். இது மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும் மல்டிமீட்டர் நமக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், பெரிய டிரான்ஸ்ஃபார்மர். இது வந்து முன்னாடி ஸ்டார்டிங்கில் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், பழைய காலத்து சப்ளைசர்லேருந்து எடுத்தேன். இது வந்து சப்ளை ரொம்ப ஆம்பியர் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன ஒயராக இருக்குது, கம்பிலாம் பாருங்கள் சின்ன கம்பியாக தான் இருந்திருந்து. 1 ஆம்பியர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பேட்ரி கிடக்கு வருங்க, HW பேட்ரி. இது வேறு கம்பெனி. HW பேட்டரிலாம் முந்தி வந்து யூஸ் பண்ணி நிறைய வந்து விளாண்டுருக்கோம். அப்புறம் இது ஒரு லைட்டு, இது நம்ம முன்னாடி யூஸ் பண்ணோம், ஒயர்லாம் பிஞ்சு போச்சு. 5 வால்ட் செமையாக எரியும். அப்கமிங் லெவல்லாம் பார்க்குறேன் எதை எரி வைக்க. அப்புறம் வந்துட்டு இந்த ஒரு கவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பொருள்லாம் நம்மகிட்ட வந்து இருக்கும். என்னெல்லாம் பார்ப்போமா, ஒரு ஃபோன் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள வந்து இருக்கும். ஃபோன் இதெல்லாம் இப்போ பிரித்து பார்த்தோம்னா டைம் ஆயிரும் பாருங்கள். ஃபோனுக்குள்ளே பார்ட்ஸ் எல்லாம் ஒரு நம்ம ஆக்கர் கடையில் வந்து எடுத்துகிட்டு வந்த ஃபோன்ஸ்லாம் இதுக்குள்ள தான் வச்சுருப்போம். ஸோ அதை ரிப்பேர் பண்ண பார்த்தோம், வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆனால் அது ஆரம்பிச்சு. ஸோ அடுத்து இந்த இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா MP3 எல்லாமே ஒரு கவரில் இருக்கும். MP3யும் அப்புறம் ஒரு MP5யும் இருக்கும். MP5க்குள்ளே ரிமோட் கிடைக்கல தான் வச்சுருக்கேன் அப்படியே. அப்புறம் மைக்கு போர்டு, அவுட்புட் வந்து நிறையா வரும், செமையாக இருக்கும். மைக்கு இதெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஒரு மைக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது அப்கமிங்கில் நம்ம மைக் செட் பண்ணும்போது வந்து பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இதில் வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கேபினெட் செஞ்சுருக்கோம். நிரப்பாக பார்த்தீங்கன்னா வெட்டணும். இதில் நான் இதை செட் பண்ணுறதுக்கு MP3 MP5 எதனாலும் செட் பண்ணுறதுக்கு செட் பண்ணேன். ஸோ இதெல்லாம் அப்கமிங்கில் பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா முந்தி நம்ம ஸ்டார்டிங்கில் வச்சுருந்தேன் இது வந்து ப்ரீஆம்பிள் பிளேயரு, 5 வால்ட் இன்புட்டு, ஆக்ஸு, அவுட்டு எல்லாமே அவுட்டு. இதில் எல்லாமே அவுட்டு தான், இது மட்டும் இன்னும். இது வந்து ஆண்டனா. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், செமையாக இருக்கும், பார்த்துருப்பீங்க வீடியோவில். ரீசெண்டாக சும்மா பேப்பர்லாம் ஒட்டி வச்சேன், நல்லா இருக்காது, சும்மா அப்படி போர் அடிக்குன்னு ஒட்டினா எப்படி வந்துச்சு அந்தாலும் வச்சுட்டேன். சரி ஓகே. பழைய காலத்து டிவி இது எங்கள் அப்பாய்க்க, இது வண்டியில் இருந்தது. மிஞ்சி வண்டி ஓட்டும்போது வண்டியில் இருந்துச்சு, எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மகிட்ட தான் இருக்குது. நம்ம தான் ஏதாவது ப்ராஜெக்ட் செஞ்சோம்னா இதில் வீடியோ இன்னும் இது ஒரு சேனல் இன்னும் கொடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பீக்கர் போட்டுக்கலாம், அவுட் எடுத்து விட்ருக்கு. சரி ஓகே, இதுவும் பார்க்கலாம். அப்புறம் வந்து கவர்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். SMPS பாக்ஸ் தான், இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் வீடியோவில். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் மிஷின். ஸோ இதிலலாம் பார்த்திங்கன்னா நம்ம சால்ட்ரிங் மிஷின் எல்லாமே வச்சுருப்போம் இந்த டப்பாவில். பாருங்கள் இதுக்குள்ளே இப்படி தான் ஒரு க்ளூகன் இருக்கும், அப்புறம் சால்ட்ரிங் கம்பி, அப்புறம் சால்ட்ரிங் பேஸ்ட்டு இப்படி தான் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸுக்குள்ளே வந்து இப்படி தான் இருக்கும். இது ஒரு பாக்ஸுக்குள்ளே எல்லாமே காம்பவுண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டோம்லாம், ரேடியோக்குள்ளே பொருள், அப்புறம் ஐசிலாம் வச்சுருப்போம். ரீசெண்டாக நம்ம நண்பர் ஒருத்தர் தந்தார். அப்புறம் இது வந்து காம்பவுண்ட்ஸ், இதுவும் நம்ம நண்பர் ஒருத்தர் அனுப்பி விட்டுருந்தாருலா. இது வந்துட்டு ஆடினோ எல்லாமே இதில் வந்து இருக்கும், சூப்பராக இருக்கும். இதெல்லாம் ப்ராஜெக்ட், நல்ல ப்ராஜெக்ட், பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் செய்யலாம், ப்ரோக்ராம் பண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா செய்யலாம். ஸோ எல்லாமே இருக்கும். ஸோ ப்ராஜெக்ட் கிட்டு இதெல்லாம் நம்ம செய்யலாம். இதெல்லாம் கெப்பாசிட்டர், ஃபுல்லாக கெப்பாசிட்டர்லாம் எவ்வளோ இருக்கும் ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு இந்த டப்பாவில் கொஞ்சம் காம்பவுண்ட்ஸ் இருக்கும், எல்லாமே கலந்து கிடக்கும், நிறையா இருக்கும். இதோ நம்ம ப்ராஜெக்ட் ஏதாவது செய்யும்போது யூஸ் பண்ணிக்கிட வேண்டியதான். அப்புறம் இதெல்லாம் LED லைட்டு 3 வால்ட்டு செமையாக இருக்கும். ஸோ ரெசிஸ்டரு, ஸ்க்ரூலாம் பார்த்தீங்கன்னா இந்த டப்பாவில் போட்டுருக்கும். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வச்சுருப்போம் இதுக்குள்ளே.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரேடியோ செட்டு நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்தது தான் கலத்தி தான் வச்சுருக்கோம். ஏன்னா இப்போ வந்து நம்ம TDIC வச்சு ப்ராஜெக்ட் செஞ்சுருக்கோம்லாம், அதனால் கலத்தி வச்சுருக்கோம். இதில் வந்து கம்மிங் நாய்ஸ்லாம் வந்துட்டு நடந்து அதனால் பார்த்தோம். ஆனால் நார்மலாக நம்ம வண்டியிலலாம் போடும்போது நல்லாயிருக்கும். ஸோ 2 செட்டுமே அப்படி தான், 2 செட்டுமே பக்காவாக இருக்கும். சவுண்டு குவாலிட்டிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில், அந்த மாதிரி தான் ஜம்முன்னு பண்ணியிருப்போம். இதனாலும் நம்ம தான் ரிப்பேர் பார்த்து வச்சுருந்தோம், நல்லாயிருக்கு இப்போ. அதுக்கு பிறகு 2 ரேடியோவில் சிடி மட்டும் தான் ப்ராப்ளம், வேறு ரேடியோலாம் படிக்கும். சிடி இதெல்லாம் ஐசி வந்து எரிஞ்சு போயிருக்கும், கிடைக்காது. கிடைக்குமான்னு தெரில, நம்மகிட்ட கிடையாது, அதனால் அப்படியே வச்சுருக்கோம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாக்ஸு, இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான பொருட்கள்லாம் இருக்கும், முந்தையே எடுத்து வச்சுருந்தது. இந்த போர்டெலாம் வந்து செய்யணும். இது வந்து பிரெட் போர்டை பற்றி ரொம்ப முக்கியமாக சொல்லணும். இது வந்து நான் நம்ம சொந்தக்காரங்க ஒருத்தவங்க தந்தது. நானும் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் செய்வேன்னு சொல்லி எங்கள் சொந்தக்காரங்க தந்தது. எல்லாமே பத்திரமா வச்சுருக்கேன், நீட்டாக இருக்கும். பின்னாடி இப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ நீட்டாக இருக்கும். நம்மளோட பிரெட் போர்டு பாருங்கள், பளிச்சுன்னு இருக்குது பார்த்தீங்களா. அது வந்து நம்ம எஸ்எம்பிஎஸ் பாக்ஸ்லாம் ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம்ல 5 வோல்ட்டு, அதுவும் இதுக்குள்ளே தான் இருக்கும். அதுக்கு பிறகு வந்து இது ஃபேன் ஒன்று நடந்து எல்லாம் ஒயரு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிசி மோட்ரு. நம்ம மீதி ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுவோம். சின்ன வயசில் ரிமோட் கண்ட்ரோல் கார்லாம் வாங்கி தந்தான்னு நினச்சிக்கிட்டுங்களா, உடச்சி இந்த மோட்டரை தான் பஸ் எடுப்போம் கேட்டிலாம். மோட்ரு எடுத்து ரிமோட் கண்ட்ரோலில் உள்ள பேட்ரி எடுத்து ஓட வச்சு விளையாண்டுட்டு இருப்போம். கார் ஓடுதோ இல்லையோ, நமக்கு மோட்டரை கலத்தி வச்சு விளையாடணும்னு சொல்லிட்டு மோட்டரெல்லாம் கலத்தி வச்சு விளையாண்டுட்டு இருப்போம். இது வந்து ரேடியோலாம் தான் இருந்து எடுத்தது. கிரைண்டர் மோட்டர்னு சொல்லி வச்சு விளையாண்டுட்டு கிடப்போம், கிரைண்டர் மோட்டர்னு. அப்புறம் இது வந்துட்டு சின்ன மோட்ரு, ஏரோப்ளேன் மோட்டர்னு சொல்ல தெரியுமா, அந்த மாதிரி உள்ள மோட்ரு. இது வந்து இது சிடி பிளேயரில் எல்லாம் இருந்தது, அதில் உள்ள எடுத்தேன். நல்ல மோட்ரு, பழைய காலத்து மோட்ரு. நிறைய கடந்து எங்கே போச்சுன்னு தெரியல, காணாம போச்சு. எல்லாம் நம்ம வந்து பத்திரமா எடுத்து வச்சுருக்கோம். இதான் 2 ஒயர், பெரிய ஒயர் வச்சுருக்கோம். ஏதாவது நம்ம லாங்கில் ரேடியோ ஏதாவது போடும்போது வந்து தேவைப்படும்ல, அதனால் வச்சுருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் லைட்டு எல்லாமே இருக்குது. முக்கியமான பொருட்கள்லாம் இப்படி தான் பத்திரமா வச்சுருக்கோம்ல, அதனால் வச்சுருப்போம். அந்த மாதிரி பொருள்லாம் ஏகப்பட்ட ஒயரு. நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக ஆக்கரடை போம்ஸில் வந்து இந்த ஆர்சி கேபிள்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதுக்கு பிறகு மிந்தி வந்து இந்த மாதிரி ஒரு ஒயரு எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஆக்கரடையில் எடுத்துகிட்டு வந்தது. நிறைய ஒயர்லாம் இருக்கும், தேவைப்பட்ட ஒயர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்குள்ளே தான் பத்திரமா வச்சுருப்போம். நல்ல ஒயர் எல்லாமே, ஓகேவா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம போர்டு எல்லாமே கிடக்கும். நம்மகிட்ட இருக்க போர்டு எல்லாமே உள்ளே தான் போட்டிருப்போம். 2 ஏசியும் கிடக்கு, ஏசி போர்டு, ரேடியோ போர்டு. இப்போ ரீசெண்டாக நம்ம சரி பார்த்தது இந்த ஏசி போர்டு எல்லாமே இப்படி தான் குமிஞ்சி கிடக்கும் கைஸ். நம்மகிட்ட ஏதாவது நம்ம ப்ராஜெக்ட் செய்யும்போது தேவைப்பட்டுனாக்கி இதை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிடுவோம். இந்த மாதிரி போர்டு எல்லாமே இதுக்குள்ளே தான் கிடக்கும் பாருங்கள். இவ்வளோதான் நம்ம போர்டு கலெக்ஷன் சொல்கிற மாதிரி நிறைய போர்டு வந்து நம்மகிட்ட இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து 4440 ஐசி போர்டு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, பலன்ட்டு அழகாக இருக்குது பார்க்க. ஆனால் என்ன ஒர்க் ஆகாது. ஸ்டார்டிங்கில் நம்ம இதுவும் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து சிடிஐசி ஜம்முன் இருக்கும். ஸ்டார்டிங்கில் நம்ம யூஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு இந்த ஐசியில் தான் நான் பார்த்தீங்கன்னா பழகுனது இந்த மாதிரி ரேடியோலாம். சரி, நான் அப்கமிங்கில் இதை பற்றி வீடியோலாம் போடுவேன், ஓகேவா. இப்போ வந்து நமக்கு கலெக்ஷன் ரூம் டூர் வீடியோ போட சொன்னீங்களா, அதனால் நம்ம அதை மட்டும் பார்ப்போம். ஸோ அடுத்த இது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து ஒரு பெரிய பாக்ஸ். இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம 2 ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா வச்சுருந்தோம், அந்த டிவி ஸ்பீக்கர் வச்சு செஞ்ச ஸ்பீக்கர் பாக்ஸ். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து இருக்குது. அப்புறம் வந்து ஒரு ரேடியோ. இந்த ரேடியோலாம் பார்த்தீங்கன்னா நான் கஷ்டப்பட்டு ஒரு 2 நாள் கடந்து செஞ்சேன். ஆனால் வந்து சரியில்லை, அதாவது ஷேப் வந்து சரியானது, அவசரப்பட்டு செஞ்சனால ஷேப் கிடைக்கல. அதே போல் பின்னாடி வந்து வலை அடிக்கலை, நிறையா ப்ராப்ளம் வந்து இதில் வந்து இருந்துச்சு. ஸோ அதனால் அப்படியே இருக்குது. இனி வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் வந்து யூஸ் பண்ண வேண்டியதான். அடுத்து வந்து 2 ஸ்பீக்கர் நம்ம ரீசெண்டாக செஞ்சது, அப்புறம் பழைய மிந்தி செஞ்ச ஸ்பீக்கர் எல்லாமே சேஃப்டியாக இருக்கிறக்காண்டி அட்டா பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கர், அதுக்கு மேலே இருக்க ஸ்பீக்கர், கீழே இருக்க வந்து சப் ஊஃபரு, அப்புறம் அட்டா பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து என்ன 2-3 ரேடியோக்கிட்டே செய்ய வேண்டியது இருக்கும். ஸோ எல்லாம் செஞ்சுட்டு நான் வீடியோலாம் போடுவேன், ஓகேவா. ஸோ அப்புறம் நம்மளோட 5 சேனல் ரேடியோ அப்படியே வச்சுருக்கோம், சும்மா தான் இருக்குது. ஸோ வீடியோக்காண்டி எடுத்து அப்படியே வச்சுருக்கோம், கனெக்ஷன் எதுவுமே கொடுக்கல. இனி ஏதாவது பாட்டு ஏதாவது போட்டு கேட்கணும்னு தோணுச்சுன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுத்து பாட்டு போட்டு விளாண்டுட்டு இருப்பேன். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோவில் தான் எல்லாரும் கேட்ட மாதிரி ரூம் டூர் வீடியோ பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட இருக்க பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா காணிச்சிருப்போம். ஸோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இனி பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் ப்ராஜெக்ட்லாம் செஞ்சு வீடியோ போடுவோம். ஸோ மறக்காம
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கலாம். பை கைஸ்.